சார் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன் இல்லையா தண்ணியில் வந்து அயன் ப்ராப்ளம் இருக்குங்க எல்லா இடத்துலையும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அயன் ப்ராப்ளம் இருக்கு. துரப்பாக்கம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏகேடையார் வில்லேஜ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அயன் வாட்டர் இருக்கும். அப்புறமா இந்த வடவாக்கம் வடபழனி போரூர் இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அயன் வாட்டர் இருக்கு. இந்த அயன் வாட்டர் ப்ராப்ளம்ன்றது ப்ரிடாமினன்ட் ப்ராப்ளம் ஆல் ஓவர் வேர்ல்டு. சாயிலில் இருக்க இரும்பு வந்து உங்களுக்கு தண்ணியில் போய் கலந்துருது. அது என்ன ஆகிடும்னா கலர் ஆகிடுது உங்களுக்கு. அப்படியே தண்ணி கொஞ்ச நேரம் வரும்போது தெளிவாக இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு கலர் ஆகிடும். வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோடைய பாட்டில் செட்டில் ஆயிருக்கா உங்களுக்கு பாருங்க, அடியில் இருக்கு பாருங்க. இது வந்து நான் தண்ணி பிடிச்சி ஒரு 2-3-4 மணி நேரம் ஆன தண்ணி, இது ஒரு 5 மணி நேரம் அந்த மாதிரி ஆன தண்ணி. இப்போ இந்த தண்ணி வரும்போது தெளிவாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மலைச்சிட்டிங்கன்னா மண்ணில் இந்த தெளிவாக தான் இருக்கும் தண்ணி. ஸோ இந்த தண்ணி பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கலரில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாருங்க ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆயிடும் தண்ணி. இந்த தண்ணியில் எப்படிங்க குளிக்க முடியும்? ஒரு குழந்தை கூட ஆயிடும், ஐயோ எனக்கு இந்த தண்ணியில் குளிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம செட்டில் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கீழே இந்த செட்டில் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா ஒரு ஏரேஷன் டேங்க் வச்சு தண்ணியை நம்ம செட்டில் பண்ணிவிடுவோம். செட்டில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் கொடுப்போம். இந்த ஃபில்டர் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மீடியா இருக்கும். இது உள்ள இது நான் வந்து ஆக்சி ப்ளஸ்னு ஒரு ஸ்பெஷல் மீடியா நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஃபில்டருக்குள்ளே பாஸ் ஆகும், இந்த ஃபில்டருக்குள்ளே பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணியில் ஹார்ட்னஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தலைமுடியெலாம் கொட்டோன்னு கால்சியம் மெக்னீஷியம் மட்டும் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஃபில்டரும் வச்சிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் பாஸ் ஆகி தண்ணி வெளியே வரும்போது கிறிஸ்டல் கிளியராக வரும், சாஃப்ட் வாட்டராகவும் வரும். இல்லை எனக்கு தண்ணி சாஃப்ட்னர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம இந்த 2 ஃபில்டர் மட்டும் போட்டுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது உள்ள வந்து இந்த வாலும் வந்து இந்த மாதிரி வால் கொடுக்கறது இல்லை. ஒரு பிளாக் கலராக பிளாஸ்டிக் வால் கொடுப்பாங்க. அது வந்து குவாலிட்டி இருக்காது, சீக்கிரமாக வந்து உடஞ்சி போயிடும் அவங்களுக்கு. அப்போது இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற இந்த வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்து செரமிக் டிஸ்க் இருக்குது பாருங்க. உள்ளே நம்ம இப்படி ஈஸியாக திருப்பிக்கலாம், எல்லாம் பேக் வாஷ் பண்ணிக்கலாம், பின்ஸ் வச்சுக்கலாம். ஒரு லேடிஸ் கூட இதை பண்ணலாம். டெய்லி இதை பேக் வாஷ் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மோட்டர் போட்டு பண்ணுறப்போ தண்ணிலாம் அந்த அழுக்கெல்லாம் செப்பரேட் ஆகிடும். இது நாங்கள் வந்து வாரண்டி கொடுக்குறது வந்து சாலிடாக 10 years வாரண்டி கொடுக்குறோம். நாங்கள் பில்லிலே கொடுத்துருவோம். எங்களை எழுதும்போது எங்களுக்கு வந்து 10 years வாரண்டி ஃபார் மீடியா இன்சைட் அண்ட் ஃபார் வெசல் எல்லாமே சேர்த்து 10 years வாரண்டி கொடுக்குறோம். யாரும் 10 years வாரண்டி கொடுக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க நான் மார்க்கெட்டில் எல்லாரும், சார் இந்த ஃபில்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் வரும், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபில்டர் உள்ளே இருக்கிறத மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வருஷம் மாத்திரமா ஆகிடும். அதுவே அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஆகிடும். அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறுமனே இந்த மாதிரி கூழாங்கல் போடுவாங்க, மண்ணு போடுவாங்க, அப்புறமா கறி போட்டுருவாங்க. இந்த மாதிரி கறி போட்டுருவாங்க. அதுவும் ஒரே பெரிய சிலிண்டராக கொடுத்து மேலே வரைக்கும் உயரமாக வச்சுருவாங்க. வச்சு ஒரு பிளாஸ்டிக் வால் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு லைஃப் வராமல் போயிடும், கிளாரிட்டியும் இருக்காது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த மீடியாவை 2ஆக பிரிச்சிருக்கோம். அது நாங்கள் கீழே இருக்கிறது ஒரு வெசலில் கொட்டுறோம், மேலே இருக்கிறது இன்னொரு சிலிண்டரில் கொட்டுறோம். இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சி ப்ளஸ் சைலெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் சைலெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மீடியாவில் உள்ள போனப்போ அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் அக்யூரசி பிரமாதமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் MnO2 கொட்டுறோம். தென் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அகைன் சைலெக்ஸ் இன்னொரு சைஸ் வேறு சைஸ் கொட்டுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட்டட் கார்பன் கொடுக்குறோம். அது வந்து இதோட அயடின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 900+. உங்களுக்கு இது பாருங்க, இந்த குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க, ஷார்ப் உங்களுக்கு அப்படியே இதாக இருக்கும். இவங்க யூஸ் பண்ணுற கறி வந்து இந்த கறி இது வந்து கோகனட் சார்கோல். இது வந்து கோல் பேஸ்ட் சார்கோல். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அந்த குவாலிட்டி நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அது உள்ள. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனும் பிரமாதமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம தண்ணி ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து அதாவது நான் என்ன சொன்னேன்னா ஏரேஷன் டேங்க் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஏரேஷன் டேங்க் வச்சோன்னா தண்ணி வந்து ஏரேஷன் பண்ணி அப்புறமா தான் நம்ம இன்னும் அந்த டேங்க்கில் இந்த ஃபில்டருக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியும். சப்போஸ் ஏரேஷன் டேங்க்கில் சம்பு தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒன்று கொடுக்கலாம். இதில் வந்து என்ன ஆகும், இது பேர் ஏர் டிஃப்யூசர்னு சொல்லுவோம். இதில் ஏர் டிஃப்யூஸ் பண்ணி நம்ம சம்புள்ளே விட்டுட்டு சம்புலேயே நம்ம செட்டிலிங் பண்ணிக்கலாம் தண்ணியை. அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் செட்டிலிங் பண்ணி நம்ம வந்து தண்ணியை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் எதுவும் இருக்குங்களா? இல்லை, ஆமாம் இருக்குது சார். இதுலேயே நம்ம இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக பார்க்குறது எல்லாமே மேனுவல் தான். ஆக்சுவலாக இதுலேயே நம்ம ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஒரு சைட்ல போய் பார்க்கலாமே. நம்ம ஒரு சைட் மொட்டை மாடியில் ஒரு பங்களாவோட மொட்டை மாடியில் இருக்கோம். இங்கே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ளஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்க கிட்ஸ் 2 பேர் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பிளான்ட்டுங்க. இது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் ஆயிடுது. மேலே அந்த வால்வ் காட்டிங்களா? அது கிடையாதுங்க. இதில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இங்கே போட்டு இது வந்து ஃபுல்லி இம்போர்ட்டட் வால்வு. உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், அந்த ஏரேஷன் டேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த மேலே இருக்க இந்த டேங்க் 2 டேங்க் இருக்குங்க. அது ஒரு டேங்க் வந்து நம்ம என்ன பண்ணோம், பாதியை பிரிச்சுட்டு மேலே வந்து அதில் தண்ணி ஸ்ப்ரே ஆகி விழுற மாதிரி பண்ணிட்டோம். அப்புறமா அங்கேருந்து தண்ணி ஸ்ப்ரே ஆகி விழுற தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா இந்த மோட்டர் இருக்கு பாருங்க, இந்த கீழே இந்த மோட்டருக்கு வந்தது. இந்த மோட்டர்ல இருந்து அப்புறமா அது வெளியில வந்து இந்த ஃபில்டருக்குள்ள போகுது. இந்த ஃபில்டர்ல இருந்து ஃபில்டர் ஆகிற தண்ணி அப்படியே போயிட்டு அந்த மேலே உள்ள டேங்க்ல போய் இந்த டேங்க்ல போய் விழுந்துருது. இங்க இருந்து ஃபுல்லாக போயிடுது.
ரைட்டுங்களா. இதோட அவுட்லெட் லைன் இருக்குது, இது ட்ரெயின் லைன் கீழே இருக்கு பாருங்க, பேக் வாஷ் ஆகுது. அதுவே அது பேக் வாஷ் பண்ணி இந்த பைப் இப்படி ஓரமாக போட்டுருக்கோம் பாருங்க. இது வெளியே போய் அந்த லாஸ்ட் போயிடுது, வெளியே போயிடுது பேக் வாஷ் பண்ணி. அது அங்கே போய்டு மூலையில் போய்ட்டு அங்கே போயிடுது லாஸ்ட். ஸோ போட்டு எவ்வளோ வருஷம் இருக்கும் சார்? இது 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு. அதனால வெசல் கொஞ்சம் வெயில் பட்டதுனால கொஞ்சம் இப்படி இருக்கு. ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பிரமாதமாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸே இல்லை.